வெல்கம் டு ரித்தூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரித்தூஸ் கிச்சனில் பேச்சுலர்ஸ்க்காக பிரியாணி எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் 20 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். நான் சின்ன சின்ன பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து புதினா சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் நான் கீரி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 2 தக்காளி வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் செய்கிறது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு செய்கிறேங்க. 2 பெரிய தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து கட்டி தயிர் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்புக்காக லெமன்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. தயிரும் தக்காளி தான். 2 ஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனோடு எல்லாம் நல்லா கலந்து வரணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கு அப்புறம் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறி வரும். இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி வேலை வந்து நம்மளுக்கு இதிலே முடிஞ்சிருச்சுங்க. இது நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 100 ml அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எடுத்துருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா கலர் மாறி வரணும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக செய்யணுன்னா நீங்கள் வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டே வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கூட சேர்த்து கூட நீங்கள் கிளறி வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தாங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த அடியில் வந்து தண்ணி மாதிரி இருக்க மசாலா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதிலே சேர்த்து ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவு நல்லா வந்து நீங்கள் கிளறி விடுங்க. வேணும்னா குக்கர் மூடி வந்து மேலாப்பில் போட்டுக்கோங்க. விசில் போடாமல், நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இடையில கிளறி விடுங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்கும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் இது செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேங்க. நான் கழுவி ஊற வச்சிட்டேன். இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தாங்க அரிசி எடுத்தேன். நான் வந்து 2 கப் அளவு அரிசி எடுத்தேன். இதுக்கு நான் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு கப்புக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் அரிசிக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் நீங்கள் இப்போவே கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ உப்பு காரம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம கழுவி வச்ச அரிசி இது கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம வச்ச தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாம். அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே அரிசி நின்றுடும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த டைம் நம்ம விசில் விட்டுக்கலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க போதும். அதுக்கு மேலே வச்சோம்னா சாதம் குழஞ்சிரும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில்லாம் வந்து அடங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சாதம் வந்து எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட குழையவே இல்லை. மேலாப்பில் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூட கிளறிக்கலாங்க. மெதுவாக கிளறி விட்டுருங்க. சாதம் வந்து கொஞ்சம் கூட குழையவே இல்லை. நம்ம ஊற்றின தண்ணி அளவு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள்.
நான் சொன்ன தண்ணி அளவே வச்சு நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கு வந்து இதே மாதிரி பதத்தில் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ சாதம் வந்து நல்லா வெந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். ஒன்று கூட உடையவே இல்லை. எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்து நம்மளுக்கு குக்கரில் தயாராகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.